பாப்னு ஒரு ஆளு ஸ்பேஸ் ஏஜென்சில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ புதுசா ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து லான்ச் ஆகி இவர் கூட ஒர்க் பண்ற சாம் அதுல போவாரு. இவர் அங்க வேலை செய்யறவங்களோட சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து பாக்குறாரு. ஸ்பேஸ் ஷிப் கிளம்புனதுக்கு அப்புறம் எல்லா எம்ப்ளாயும் அங்க வந்து போயிடுவாங்க. பாப் மட்டும் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ கிரீன் கலர் மின்னல் வந்து ஸ்பேஸ் ஷிப் பண்ணப்பட்டு பாப் மேல விழுந்துடும். அடுத்த நாள் வந்து பாப் ரொம்ப ஹைட் ஆயிடுவாரு. ஆபீஸ்ல பாப் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நிலநடுக்கம் வந்து போவோம். அதனால இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து காணாம போன ஸ்பேஸ் ஷிப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசி வேலை அதை கண்டுபிடிக்க முடியாது. இதனால பாப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் தூங்காம டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. சயின்டிஸ்ட் கிட்ட வந்து காமிக்கும் போது நிலநடுக்கம் வந்து இன்னும் ஹைட் ஆயிடுறாரு. இதனால அந்த ஊர் கவர்மெண்ட் பாபை கூட்டிட்டு போய் தனி தீவுல விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ பாப் கையில இருக்க டிவைஸ் திடீர்னு ஆக்டிவேட் ஆகி காணாம போன ஸ்பேஸ் ஷிப் வந்தது. அதுல இருந்து சாம் வெளியே வந்து பாபியும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல கூட்டிட்டு போறாரு. இவ்வளவு நேரம் ஹைட்டா வளர்ந்தது பாப் கிடையாது, பூமி. அதுல இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சின்னதாயிட்டு இருக்காங்க. இப்ப பூமியில வாழ்ற மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு கண்ணாடி ஜாடியில போட்டு பூமியை பாதுகாக்கிறாங்க.